நம்ம கடையிலேருந்து வாங்குகிற சேனக்கிழங்குடைய ஒரு சின்ன துண்டே போதும் நம்ம வீட்டில் சேனக்கிழங்கு வளர்க்குறதுக்கு. இது பாருங்கள், இந்த மாதிரி மண்ணை மேடு மாதிரி ஆயிடுச்சு. அந்த துண்டை நம்ம நட்டு வச்சோம்னா அதுலேருந்து இந்த மாதிரி செடிகள் வந்து முளைச்சி வளரும். ஈஸியாக நம்ம வளர்க்கலாம். சேனக்கிழங்கு வந்து வேக நேரமாகுங்கிறனால நான் ஃபஸ்ட்டே வேக வச்சுருக்கேன். அது கூட கும்பளங்காவை வந்து சேர்த்துக்கிறேன். ரெண்டும் வெந்த பிறகு நம்ம தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் 3ஐயும் அரைச்சிட்டு அது கூட சேர்த்து கொதித்ததுமே நம்ம மோர் ஊற்றிடணும். மோர் ஊற்றின பிறகு மோர் குழம்பு கொதிக்க விடக்கூடாது. மோர் ஊற்றினா 5 நிமிஷத்துலேயே நிறுத்திடலாம். நம்ம கலருக்காக வேணும்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி போடலாம், இல்லைன்னா அப்படியே வெள்ளையாகவும் மோர் குழம்பு வைக்கலாம். இது கூட தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், வெந்தயம், பெருங்காயம், காஞ்ச மிளகாய், வெள்ளை வெங்காயம் 3 தட்டி போட்டு நம்ம தாளிச்சோம்னா நம்ம மோர் குழம்பு வந்து ரொம்ப மணமாக இருக்கும். மோர் குழம்பு சூடாகிற வரைக்கும் மூடி வைக்கக்கூடாது. நம்ம மோர் குழம்பு வைக்கும்போது பச்சை மிளகாய் இல்லாட்டி இந்த மாதிரி வரமிளகாயை போட்டு மோர் குழம்பு வைக்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வரமிளகாய் போட்டு மோர் குழம்பு வைக்கும்போது மஞ்சள் பொடி போட தேவையில்லை. ஏன்னா இந்த வரமிளகாயே நம்ம மோர் குழம்புக்கு நல்ல ஒரு நிறத்தை கொடுக்கும். சாப்பாட்டு அரிசியை ரவை பக்குவத்தில் பொடிச்சு வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம மோர் குழம்புல தெரியாமல் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம்னா அதில் இது ஒரு ஸ்பூன் தூவினோம்னா நம்ம குழம்பு வந்து கெட்டியாயிரும். மோர் புளிப்பாக இருக்கிற சமயங்களையும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.